அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தொடர்ச்சியாக நம்ம இப்போ வர்றது விளாக் ஃபுல்லாக கேரளா சம்மந்தப்பட்ட, அப்புறம் குற்றாலம், நெக்ஸ்ட்டு பாலருவி, இந்த மாதிரி விளாக் வீடியோ தான் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எங்கள் மச்சி வீட்டுக்கு கேரளாவுக்கு இப்போ லீவு டயத்தில் போயிருந்தாங்க. அப்போ உள்ள வீடியோ, அப்போ எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோவில் ஒரு பாட்டு தான் இன்றைக்கி வரப்போகுது. அது என்ன வீடியோன்னா உங்களுக்கு போகிற வழியிலே தெரியும். அதுபோக நாங்கள் இப்போ மதியானம் லஞ்சு சுட சுட மீன் குழம்பும், அப்புறம் அவரைக்காய் பொரியல், நெக்ஸ்ட்டு வட்டப்பாறை ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு பொரித்து சாப்பிட்டு மதியானம் செத்த நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பிள்ளைங்கள்லாம் அங்கே காரிடோரில் அந்த வெளியில் இருக்கும்ல அந்த சிட் அவுட்டில் பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கிரிக்கெட்டு தான் உள்ளே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹாதியா பாப்பா, என்னோடய குழந்தை மையன் ஹாருன்னு, அப்புறம் ரிஷானு, என்னோடய சன்னு, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் விளாண்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் பிளான் போட்டாங்க. இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போமாண்டு பிளான் போட்டாங்க. ஒரு நாள் நாங்கள் 2 நாள் தங்கியிருந்தோம். 3 days அப்புறம் 2 nights தங்கியிருந்தோம். அப்போ ஒரு நாள் ஆலப்புழா பீச் போயிருந்தோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி வீடியோ கேரளாவில் உள்ள திருவள்ளான்ற ஏரியாவில் இருக்க ரிலையன்ஸ் ஷாப்பை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நேரத்துக்கு ஒரு 2 hours விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாக்கிங் மாதிரி போய் ரங்குட்டான் பழம்லாம் அங்கே பக்கத்துலேயே கை பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நிறையா காய் இருந்துச்சுங்க. இந்த சீசன் ஃபுல்லாக காய் தான் நிறையா இருக்கும் போல். 1-2 பழம் இருந்துச்சு. அது ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள எல்லா வீட்லேயுமே இந்த ரங்குட்டான் மரம் வச்சுருக்காங்க. அதுவும் சேஃப்டி பண்ணி ஒரு நெட்டு வலை மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் நாங்கள் வாக்கிங் மாதிரி போய் அதை சாப்பிட்டுட்டு இருந்துட்டு லைட்டாக மழை தூடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 2 காரில் நாங்கள் எங்கே போனோம்னா ரிலையன்ஸ் ஷாப் தாங்க போனோம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ரிலையன்ஸ், மதுரையில் இருக்கிற ரிலையன்ஸ் இருக்கும், அங்கே கேரளாவில் உள்ள ரிலையன்ஸ் ஷாப்புக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குங்க. அங்கேயுமே ஸ்மார்ட் ரிலையன்ஸ் தான், அதெல்லாம் ஒன்று தான். ஆனால் நிறையா வெரைட்டிஸ் பொருள் வச்சுருந்தாங்க. அதுபோக அங்கே உள்ள ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கல்லல்வாண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஃப்ரூட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. நிறையா ஃப்ரூட் மிக்சரில், அப்புறம் பைனாப்பிள் டேஸ்ட்டில், நெக்ஸ்ட்டு பனானா டேஸ்ட்டு, அப்புறம் அன்னாச்சிப்பழ டேஸ்ட்டு, இந்த மாதிரி ஃப்ரூட் டேஸ்ட்டில் ஃப்ரூட் அல்வாவெல்லாம் வச்சுருந்தாங்க. லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. எப்போவுமே கேரளான்றாலே என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மழை லைட்டாக சாரல் விழுந்துக்கிட்டு இருக்கும். அதுபோக லைட்டாக வெயில் அடிக்கும். பக்கத்தில் எல்லா வீட்டுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா சுற்றி வர நிறைய இடம் இருக்கும். அதில் மரம், செடி, கொடிகளாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே, அந்த கேரளா செட்டிங் வீடெலாம் பார்க்கவே என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதனால் எப்போவுமே நாங்கள் 1 இயருக்கு ஒரு தடவையாவது நாங்கள் கேரளா போய் எங்கள் மச்சி வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தூரமாக தான் போகுது. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணும். அந்த ரோட்லாம் பார்க்குறப்ப நம்மளே ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா மலையில் ஏறி போகிற மாதிரி இருக்கும், சரன்னு ஏறுற மாதிரி இருக்கும், அப்புறம் ரோட்லேயே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாறி வருங்க. இப்போ நம்ம ரிலையன்ஸ் ஷாப்பை ரீச் பண்ண போகிறோம். இந்த ரிலையன்ஸ் ஷாப்புக்கு நாங்கள் முக்கியமாக ஏன் போகிறோன்னா, அங்கே எங்களுக்கு பிடிச்ச கல்லல்வா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 10லேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அந்தளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரிலையன்ஸில் உள்ள கல்லல்வா அது தனி கடைங்க. அந்த பில்லு எல்லாமே அந்த இடத்துல இருந்து நம்ம பில் பே பண்ணி வாங்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே பொறுமையாக காமிக்கிறேன். இப்போ போகிற வழிலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், மலையாளத்தில் எழுதியிருக்கு, அது ரிலையன்ஸ் ஷாப்பு. இந்த ஷாப்புக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே அதுவுமே ஸ்மார்ட் ரிலையன்ஸ் தான். நம்ம அதில் 2 ஃப்ளோர் இருக்குது. பெரிய ரிலையன்ஸுங்க, பெரிய ரிலையன்ஸு. இப்போ நான் மதுரையில் பெரிய ரிலையன்ஸுங்கிறது பிபிகுளத்தில் இருக்குது. அதை விட பெருசு தாங்க இது. மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக எல்லா ஜாமான், நம்ம வீட்டுக்கு டாப் டு பாட்டம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த ஒரு கடையிலே இருந்துச்சுங்க. நம்ம நார்மலாக இங்கே உள்ள ரிலையன்ஸ்லேயே இருக்கும். ஆனால் அங்கே நிறைய ஐட்டம்ஸ் புது ஐட்டம்ஸ் இருக்குது. அது மாதிரி சாக்லேட்டு வெரைட்டிஸாக இருக்கட்டும், அப்புறம் காஃபி ஐட்டமாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறையா திங்ஸ் புதுசாக இருக்குது. அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஃப்ரூட்டோ, அப்புறம் காய்கறிகளோ, அப்புறம் அரிசி வகைகள். இப்போ அங்கே மட்டை அரிசி, அந்த குண்டு அரிசிலாம் இங்கே இருக்காது.
அந்த கேரளா அரிசிம்பாங்கள்ல அது ஃபுல்லாக அங்கே இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீமில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டோரு ஆப்போசிட்டில் இப்போ காமிச்சல அதுதாங்க அந்த அல்வா கடைக்குன்னு தனியாக உள்ள ஸ்டோரு. இப்போ இந்த ஐஸ்கிரீமில் இது டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹாட் அல்வாங்கிற ஷாப்புக்காண்டி தாங்க இந்த ரிலையன்ஸ் வந்திருக்கோம். இந்த ரிலையன்ஸில் இந்த அல்வா வந்து எவ்வளோ கேட்டாலும் சாப்பிட டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணது வந்து உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும், அன்னாச்சி பழ அல்வா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எல்லாமே காக்கில் வாங்கினோம். இது 100 rupees 80 rupees என்ற ரேஞ்சு தான். பிஸ்தா வாங்கினோம், பிஸ்தாவும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள், அப்புறம் மிக்சர் ஃப்ரூட்டு எல்லாமே 3மே நல்லா இருந்துச்சு. நாங்கள் 3 வாங்கினோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், எல்லா இடத்தையும் பொறுமையாக காமிக்கிறேன். டாப் டு பாட்டம் வரை இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது இந்த காஃபி பிடிச்சிருக்கு. அதுக்கு ஃப்ரீயாக வந்து கப்பு கொடுக்குறாங்க. நிறைய செராமிக் ஐட்டம், பிளேட் ஐட்டம், அப்புறம் வந்து கிளாஸ் ஐட்டம் சூப்பராக வெரைட்டியாக இருந்துச்சுங்க. இந்த வெரைட்டிலாம் நான் வந்து இங்கே உள்ள ரிலையன்ஸில் பார்த்ததில்ல. அப்புறம் வந்து ஆஃபருமே நிறைய அங்கே இருந்துச்சுங்க. ஆஃபர்லேருந்து வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அல்வா கடைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் சூப்பர் அல்வாவாக இருந்துச்சு. அந்த கடையிலே ஸ்டார்டிங்லே வச்சுருக்காங்க. நீங்கள் திருவள்ளா போனீங்கன்னா அங்கே வந்து வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் லூஸில் உள்ள ஐட்டம்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்ப்பீங்க தோராயிரமாக உங்களுக்கு ஓரளவு எல்லாமே கீழே உள்ள கடையெல்லாம் கவர் பண்ணிட்டேன். இது கீழே மட்டும்தாங்க, இது போக மேலேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து கரண்டி ஐட்டமாக இருக்கட்டும், ஸ்பூன் ஐட்டமாக இருக்கட்டும், அப்புறம் சில்வர் ஐட்டமாக இருக்கட்டும், அங்கே அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக இருந்துச்சு. இது வந்து ஆயில் ஐட்டமாக இருக்கட்டும், அப்புறம் சப்பாத்தி மாவு ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. சோப்புத்தூள் ஐட்டமாக ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நான் வாங்கிட்டு வந்தேங்க. அது வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் மாட்டி வச்சுக்கிறோண்டு. அப்புறம் ரிஷான் வந்து இந்த சிப்ஸ் ஐட்டத்தில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பிங்கோ சிப்ஸ் மாதிரி இந்த நீலமா டப்பாவில் வந்து எங்கள் ஊரில் கிடைக்காத ஃப்ளேவர்லாம் அங்கே வந்து வெளிநாட்டில் உள்ளது மாதிரி கிடச்சிச்சுங்க. அதில் ஒரு ஃப்ளேவர் எல்லோ கலர் ஃப்ளேவர் அவர் வாங்கிட்டு வந்தார். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த பார்பிக்யூ டேஸ்ட்டும் அப்புறம் அந்த பீட்சா ஃப்ளேவர் டேஸ்ட்டுமே வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த காய்கறி ஐட்டத்துலாம் நேந்திர காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ரோசன் ஃபுட்டுலாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பீன்ஸ் ஐட்டம் நிறையா இருந்துச்சு. இதான் இந்த ஃப்ளேவர் தாங்க வாங்கினாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரிசானுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அட்ட டயத்தில் காலி பண்ணிட்டான், அந்தளவு டேஸ்ட்டாக. அப்புறம் இந்த சாக்கோடேன்ற ஒரு சிறப்பு வந்து நம்ம ப்ரெட்லேயே தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியில் சாப்பிட்டுக்கிறோம். இது ஒன்று வாங்கினோங்க. அங்கே ஒரு வந்ததுக்கு ஞாபகமாக இருக்கட்டும். இது அல்வா, அப்புறம் வந்து நான் ஒரு கரண்டி வாங்கினேன், அந்த ஆயில் கரண்டி. நெக்ஸ்ட்டு வந்து ரிஷானுக்கு 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கினோங்க. அப்புறம் நான் வந்து கப்பு, அப்புறம் வந்து சாசர்லாம் எங்கள் மச்சி வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. அவங்க டேபிளில் வந்து தண்ணி ஊற்றிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் 99 ரூபா தான். அதை பார்த்தோம், ஆனால் இல்லை. ஒரு 2-3 ஐட்டமே அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய சாசர் ஐட்டம், கப்பன் சாசர் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஜூஸ் ஐட்டத்துக்கெலாம் நிறையாவே ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ கீழே ஃப்ளோர் முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு மேலே உள்ள ஃப்ளோரில் இந்த பாத்திர ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய அந்த மக்கில், அப்புறம் வந்து நம்ம மண்சட்டி இருக்கோம்ல அதே மாதிரி இது ஃபினிஷிங்காக சூப்பர் வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த சில்வர் ஐட்டத்துக்கெலாம் ரொம்பவே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹாட் பாக்ஸ் ஐட்டம், நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. இந்த குக்கர், அப்புறம் ரிஷானோட இந்த பால் வாங்கன்னு ஆசைப்பட்டார். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், எதுக்கு நம்ம ரிலையன்ஸில் வாங்கிக்குவோம், இங்கே வேணான்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே உள்ள ரிலையன்ஸில் கூடவே பைசா போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பை ஒன் கெட்டுன்ற மாதிரி 259 ரூபா இருந்துச்சுங்க. அதுக்கு 2 வாங்குறதுன்னா ரொம்பவே சீப்பு. இங்கே ஒன்றே 259 ரூபாங்க. அந்த மாதிரி ரேட்டு சேஞ்சு. நிறைய ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த 99 ரூபா ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆயில் ஐட்டம், இந்த சோப்பு டிஷ்வாஷர் ஐட்டம் அதெல்லாம் நிறையாவே ஆஃபர் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரின் டூலாக இருக்கட்டும், அப்புறம் டைடுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பக்கெட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் நிறையா சோப்பு தூள்லாம் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேம்பர்ஸ்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 2லேருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல கப்பன் சாசர் ஐட்டம், அப்புறம் கிஃப்ட் கொடுக்குறதுக்கெல்லாம் 99 ரூபீஸ்லாம் சூப்பர்
சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ரிசானுக்கு இந்த பாலில் ஒரு கண் இருந்துச்சுங்க, பை ஒன் கெட் ஒன்று, இது எனக்கு வாங்கி தமாண்டாரு. ஆனால் அது வாங்கி கொடுக்கலண்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. சரி பிள்ளை பால் கேட்டு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலண்டு, இப்போ அடுத்தடுத்து நம்ம போகிறப்ப வாங்கிக்கிடுவோண்டு அவருக்கு வேணுங்கிறது அப்புறம் அல்வா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த கடையிலேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அங்கே வித்தியாசமான பொருள்லாம் பார்த்து வாங்கணுமோ அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யார் யாரெல்லாம் கேரளா பக்கத்து போகிறீங்களோ கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு பிடிச்ச ரிலையன்ஸ் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. நிறைய ஆஃபர் இருக்குது. காரில் போனீங்கன்னா நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா வாங்கி போட்டு வரலாம். எங்களுக்கு இடம் இல்லாதனால நாங்கள் லிமிட்டட் தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு மேலேயும் கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே காமிச்சிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா கரண்ட் உள்ளே போயிடுச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே கீழே வெளில வந்தோம்னா சரியான மழை இருந்தாலும் மழை நாங்கள் கிளம்புன்றக்காண்டி அந்த கொட்டு மலையிலையும் 2 காரில் வந்தவங்க 2 காரில் கிளம்பியாச்சு. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.